பாஸ்கா காலம் 6வது வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 15, அருள்வாக்குகள் 26 தொடக்கம் மற்றும் 16வது பிரிவு 4வது வசனம் வரை. இன்றைய நற்செய்தியில் இயேசு 2 முக்கிய சாட்சிகளை குறித்து பேசுகிறார். ஒருவர் தூய ஆவியார், இன்னொருவர் நாம் ஒவ்வொருவரும். தூய ஆவியாரின் உதவியுடன் முழு உண்மையை நாம் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும். முழு உண்மை எதுவென்றால், இயேசுவின் மீட்பளிக்கும் வார்த்தைகளையும் அவருடைய அன்பான செயல்களையும் உலகின் எத்திசைக்கும் அறிவிக்கும் உன்னதமான பொறுப்பை நம்மிடம் இயேசு கிறிஸ்து விட்டு சென்றுள்ளார். தூய ஆவியார் கிறிஸ்துவின் பணியை இந்த உலகத்தில் தொடர்ந்து செய்து கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகர்கிறார். கிறிஸ்துவினுடைய செய்தியின் உண்மையையும் கிறிஸ்து என்கின்ற நபரையும் நமக்கு நன்கு தெளிவுபடுத்துகிறார். நாம் கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்க நம் இதயத்தையும் மனதையும் திறப்பவர் தூய ஆவியார்தான். நமது அறிவு அல்லது மனது இயேசுவின் வார்த்தையை புரிந்து கொள்ளச் செய்கிறது. நம் இதயம் அந்த வார்த்தையை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க உதவி செய்கிறது. ஒருமுறை அசிசி புனித பிரான்சிஸ் இறைவனுடைய வார்த்தையை போதிக்கும் பயணத்திற்கு ஒரு இளம் துறவியை தன்னோடு வருமாறு கேட்டுக்கொண்டார். பிரான்சிஸின் அந்த அழைப்பை மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த இளம் துறவி ஏற்றுக்கொண்டார். நாள் முழுவதும் அந்த இளம் துறவியும் பிரான்சிஸும் தெருக்கள், சந்துகள், வயல்வெளி ஓரங்கள் மற்றும் அருகே இருந்த குக்கிராமங்கள் இவற்றிற்கெல்லாம் சென்றார்கள். நூற்றுக்கணக்கான மக்கள் நடமாடுகின்ற பகுதிகளில் அவர்கள் நடந்து சென்றார்கள். சூரியன் மறையும் வேளையில் இருவரும் மீண்டும் துறவற இல்லத்திற்கு திரும்பினார்கள். இந்த நடைபயணத்தில் எந்த நற்செய்தி கூட்டத்திலும் பிரான்சிஸ் கலந்து கொள்ளவில்லை. ஒருவரிடமும் கூட அவர் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளவில்லை. இதை பார்த்து ஏமாற்றமடைந்த அந்த இளம் துறவி, நீங்கள் நகரத்திற்கு போதிக்க அல்லவா என்னை அழைத்தீர்கள் என்று கேட்க, பிரான்சிஸ் அவருக்கு பின்வருமாறு பதிலளித்தார்: என் மகனே, நாம் இருவரும் போதித்தோம். நாம் நடக்கும்போது பிரசங்கித்துக் கொண்டுதான் நடைபயின்றோம். நம்மை பலர் பார்த்தார்கள். நம்முடைய நடத்தையை பலர் உன்னிப்பாய் கவனித்தார்கள். நாம் நடக்கும்போது எல்லா இடங்களிலும் நமது நடை, உடை, பாவனை வழியாக போதிக்காவிட்டால் எங்கும் போதிப்பதற்காக நடப்பதில் எந்த பயனும் இல்லை என்றார். அதனால்தான் அசிசி நகர் புனித பிரான்சிஸ் அழகாக சொல்லுவார்: எங்கு சென்றாலும் நற்செய்தியை அறிவியுங்கள், தேவைப்பட்டால் வார்த்தையை பயன்படுத்துங்கள் என்பார். தூய ஆவியாரின் துணையோடு இயேசுவுக்கு நாம் சான்று வாழ்க்கை வாழ வேண்டும். ஒருவேளை சாட்சிய வாழ்வில் நமக்கு இன்னல்கள், இடையூறுகள், ஏன் நம் வாழ்வு கூட விளையாக பேசப்படலாம். என்ன நேர்ந்தாலும் நாம் இறுதி வரை நமது நம்பிக்கையில் உறுதியாயிருந்து சான்று வாழ்க்கை வாழ வேண்டும். இப்படிப்பட்ட சாட்சிய வாழ்வை இயேசு என்கின்ற தனிப்பட்ட நபரை நாம் தனிப்பட்ட விதத்தில் அனுபவிக்காமல் வாழ முடியாது. இயேசுவை தனிப்பட்ட விதத்தில்
அனுபவிக்க ஊக்குவிப்பவர், தெளிவுபடுத்துபவர், ஆலோசனை வழங்குபவர், உந்தித் தள்ளுபவர் தூய ஆவியார்தான் என்பதை உணர்ந்து வாழ்வோம். ஆமீன்.